शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। ओम सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति. தைத்திரியோபனிஷத் பாஷ்ய வார்த்திகத்தில் 8வது அனுவாதத்து நடுவில் இருக்கும். அந்த ஆனந்த மீமாம்சா அப்படின்ற இடம். ஆனந்த மீமாம்சா அப்படின்னா ஆனந்தத்தை பற்றினதான விசாரம். மனுஷானந்தத்திலேருந்து ஆரம்பித்து பிரம்மானந்தம் வரைக்கும் இது எதுக்காக பண்ணியிருக்கு இதெல்லாம் பாஷ்யத்தில் பார்த்தோம். இப்போ அந்த பாகத்துக்கு நம்ம வார்த்திகம் பார்க்கணும். யுவாத்யா சாது யுவாத்யாயக அந்த பாகம் என்னோட புத்தகத்தில் 15வது ஸ்லோகம் நினைக்கிறார். யுவா பிரதம வயாசியூன சாது யுவேதிகிம் பஞ்சவிம்சாப்திக சாது இது சாது யுவோச்சதே அங்கிருந்து பார்க்கணும். என்ன சொல்லியிருக்காரு? இந்த மனுஷ ஆனந்தத்தை முதல்ல அடிப்படையாக எடுத்துக்கிறோம். அதை விட 100 மடங்கு, அதை விட 100 மடங்கு மேல் மேலே 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 சொல்லி அதுக்கு மேலே பிரம்மானந்தம் அப்படின்ட்டு கொண்டு போறார். இதுக்கு அந்த 100 பேருக்கு கொண்டு வரும்போது அதிகமாக சொல்றோம் இல்லையோ, எப்படி அதிகமான ஆனந்தத்தை அடையிறது? மனுஷனா இருந்துட்டே கந்தர்வ ஆனந்தத்தை எப்படி அடையிறது? கந்தர்வன் மனுஷனா இருந்தே தேவர்களுடைய ஆனந்தத்தை எப்படி அடையிறது அப்படின்னா, அதுல ஸ்ரோத்ரியஸ்ய அகாமஹதஸ்ய, ஸ்ரோத்ரியனா இருக்கணும், காமத்தினால் பீடிக்கப்படாதவனாக இருக்கணும், அவுருஜனஸ்ய பாபம் இல்லாதவனா இருக்கணும். இந்த பாஷ்யத்துல பார்த்தோம். அவுருஜனம்ன்றது பிரகாரணிகத்திலேருந்து எடுத்துட்டு வந்தது. சமான பிரத்யேகமா இருக்கிறதுனால வேற உபனிஷத்துல இருக்கிறது அந்த குணோபசம்ஹார நியாயத்தினால எடுத்துக்கிறோம்ன்றது வரைக்கும் பார்த்தோம். இதுல ஸ்ரோத்ரியன்றதுல அதிகம் குறைச்சல் ஒன்றும் இல்லை. அத்தியனம் பண்ணா பாபம் இல்லைன்றதும் சமானம். எங்க வைஷமியம் வரும், எங்க ஏற்றத்தாழ்வு வரும்னா எந்த அளவுக்கு நம்ம ஆசைகளை குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம அதிகப்படியான ஆனந்தத்தை அடைவோம் அப்படின்னு அதுதான் அங்க தாற்பயமா சொல்லிட்டு வந்தது. இப்ப அதுக்கு இங்க சொல்ற முதல்ல மனுஷ ஆனந்தத்தை சொல்ற. யுவா பிரதமவயாசியாத் ஊன சாது யுவேதிகிம். யுவா பிரதமவயாசியாத் முதல்ல யுவா சியாத் சாது யுவாத்யாயக. அந்த யுவான்ற பதத்துக்கு அர்த்தம் சொல்ற அந்த முதல் வயசு ஆரம்ப இளமையான நிலைமையில இருக்கு. யூன சாது யுவேதிகிம். அந்த யூன அந்த யௌவனத்தோட இருக்கிறவனுக்கு அவனுக்கு சாது யுவான் ஏன் அந்த சாதுன்ற விசேஷம் போட்டுன்னு இப்ப கேள்வி கேட்கிறார். யூன சாது யுவேதிகிம் பஞ்சவிம்சாதிக சாது. அவன் 25 வயசு கிட்டத்தட்ட அந்த 25 அதுக்கு முன்ன பின்ன அந்த வயசுல இருக்கான். சாது ரீதி அவன் சாதுவா இருக்கான் அப்படின்றதுனால சாது யுவா இருக்குது. அவனுக்கு வயசு ஒரு 25 அந்த பிராந்தத்துல இருக்கு. அவன் சாதுவாகவும் இருக்கான். அதனால பஞ்சவிம்சாதிக சாது இது சாது யுவா இச்சதே. இப்ப எதுக்கு ரெண்டும் சொல்லணும்? வயசையும் சொல்லுவானே அவன் சாதுன்னு ஏன் சொல்லணும் அப்படின்னா, விதவிசாரித்வா சாது யௌவனயோஹோ. இந்த சாது அப்படின்றது இந்த சாதுத்துவம், சாதுவா இருக்கிற தன்மையும் யௌவனமும் சவ்யபிசாரித்வா. யௌவனத்தோட இருப்பான், யுவாவா இருப்பான், ஆனா தூர்த்தனா இருப்பான், எல்லா கெட்ட காரியம் பண்ணிட்டு இருப்பான். அப்போ இது அங்க விபச்சாரம்னா மாறுதல்னு அர்த்தம். எது எங்க இருக்க கூடாதோ அது அங்க போச்சுன்னா அதுக்கு அந்த தோஷம் சொல்றது நையாயிக பரிபாஷையில விபச்சார தோஷம். இவன் இவன் கிட்ட நல்ல குணம் இருக்கணும் இல்ல, ஆனா இவன் யுவாவா இருந்தா சாதுவா இல்லாமலும் போகலாம். சாதுவா இருக்கா ஆனா 80 வயசாயிருக்கு, எந்த ஒரு போகத்தையும் அனுபவிக்க முடியாது, எந்த நல்ல கர்மாவும் பண்ண முடியாது. அதனால மிக சவ்யபிசாரித்வாது சாது யௌவனயோஹோ அத்தஹ விசேஷணம் இதம். அதனால சாதுன்ற விசேஷனம் அந்த யூனனுக்கு சொல்லியிருக்கு, யௌவனத்தோட இருக்கிறவனுக்கு சொல்லியிருக்கு. இதம் தஸ்மாத் புனః சாது யுவேதிஹி. அதனாலதான் சாது யுவான்னு உபனிஷத் சொல்றது. அத்யேதி சர்வம் அத்யேயம் அதோ அத்தியாயக உச்சதே. சர்வம் அத்யேயம் அத்யேதி. என்னென்னலாம் படிக்கணுமோ எல்லாம் படிச்சுட்டான். அதனால அத்தியாயக உச்சதே.
க்ஷிப்ரகாரிய அதிசாயித்வாத் ஆசிஷ்டோதோ பவேததः. அதற்கு பிறகு க்ஷிப்ரகாரிய அதிசாயித்வாத், ஒரு காரியம் பண்ணணும்னா சட்டுன்னு எடுத்து பண்றார். நாளைக்கு பண்ணலாமே, அப்புறம் பண்ணிக்கலாம், அது பண்ணலைன்னா என்ன கெட்டு போகும் அப்படின்லாம் யோசிக்காமல், இது நம்ம கடமை, நம்ம பண்ணணும், இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, அதை அனுபவிக்கணும்னா க்ஷிப்ரகாரிய அதிசாயித்வாத் அதோ ஆசிஷ்டோ பவேத். அதகன பிறகு ஒன்றுக்கும் பிறகு அசாத்தகன்னு வருது. சமக்ர அசேஷ சார்வங்கோ திரடிஷ்ட பரிகீர்த்ததே. சமக்ர முழுவதுமாக அசேஷ சாரு அங்க சரீரம் அவனுக்கு சாரு, அதான் இனிமையாக இருக்கு, எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கு. அவன் திரடிஷ்ட, அதாவது வியாதி இவைகள்லாம் இல்லாமல் திரடிஷ்ட பரிகிறது. சில புத்தகங்கள் திருடிஷ்டன்னு முத்திரணமாயிருக்கு, அது திரடிஷ்ட திரடிஷ்ட பரிகீர்த்ததே, அவனுக்கு திரடிஷ்டன்னு சொல்லிட்டு பரிகீர்த்ததே. அபிபூஜ எத சர்வான் பலினோ வர்த்ததே ததः. சர்வான் அபிபூய, எல்லாரையும் ஜெயிச்சு அவன் இருக்கான். அதனால அவன் பலினக, அவன் பலமுள்ளவனாக, பலிஷ்ட பலிஷ்டத்தே வித்வத்தி கீர்த்ததே பிருதுகீர்த்திபிகி பிருதுகீர்த்திபிகி. அதனால அவனுக்கு பலசாலிகள் எல்லாரையும் ஜெயிச்சு இவன் பலிஷ்டனா இருக்கான். அதனால அவனுக்கு பலிஷ்டன்னு வித்வான்கள்லாம் சொல்றார். வித்வத்தி கீர்த்ததே பிருதுகீர்த்திபிகி. பிருதுன்னா அதிகம் அர்த்தம், புகழ் பெற்றவர்கள்ல இவன் சிறந்தவனா இருக்கான் பலிஷ்டன் அப்படின்னு. யாவது ஆத்தியாத்மிகம் கிஞ்சித் கும்பிர் ஆபேட்சதே குவச்சித் திருஷ்டா திருஷ்ட இஷ்ட போகாய தேன சர்வேன சம்யுத. இதனால என்ன ஆச்சு அப்படின்னா, யாவத் ஆத்தியாத்மிகம், இந்த சரீர சம்பந்தமான கிஞ்சித் கும்பிர் ஆபேட்சதே குவச்சித், இந்த மனுஷாலால கிஞ்சித் ஆபேட்சதே கிஞ்சித் குவச்சித் ஆபேட்சதே, கொஞ்சம் என்னென்னலாம் வேணுமோ, எதற்காக போகத்தை அனுபவிக்கிறதுக்கு மனுஷாலால என்னென்னலாம் எதிர்பார்க்கிறாளோ, என்னென்ன சாதனங்கள் எதிர்பார்க்கிறாளோ, திருஷ்ட அதிருஷ்ட இஷ்ட போகாய, அவன் என்னென்ன போகம் திருஷ்ட போகமா இருக்கணும் அதிருஷ்ட போகமா இருக்கணும், அவன் விரும்பின போகத்தை அனுபவிக்கிறதுக்கு என்னென்ன சாதனம் எதிர்பார்க்கிறாளோ தேன சர்வேன சம்யுக்த, அது எல்லாத்தோட கூடி இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அதுதான் ஆசிஷ்டோ திரேஷ்டோ பலிஷ்டன்னு சொன்னதுக்கு இதுதான் தாத்பர்யம். அப்படிப்பட்டவனுக்கு தஸ்யேயம் பிருத்திவி சர்வா பூர்ணா வித்தஸ்தே பவேத். ஒருவேளை அவனுக்கு தஸ்ய இயம் சர்வா பிருத்திவி பூர்ணா, முழுவதுமாக இந்த பூமி முழுக்க அவனுக்கு வித்தஸ்தே பவேத், இவனுக்கு இவனுடைய செல்வமாக இந்த பூமி ஆகுமோ அப்படின்னா, இவனுடைய பூமண்டலம் முழுக்க இவனுடைய செல்வம் தான் இவனுடைய ஆளுமையில தான் இருக்கு. அப்படி இருந்தால் இது சாதனம் உக்தம் சியாத் திருஷ்டா திருஷ்டார்த்த கர்மண, அதுதான் திருஷ்டா திருஷ்டார்த்த கர்மண சாதனம். இந்த எல்லா கர்மாக்கும் சாதனம் என்னென்ன வேணுமோ அவனுக்கு பங்கு தடை இல்லாமல் எல்லாம் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த பூமண்டலம் முழுக்க அவனுக்கு ஆளுமை இருக்கு. வாச்சே ஆத்தியாத்மிகை செய்வ சம்பன்ன சாதனை குமான. வாக்கிய சாதனைகி ஆத்தியாத்மிக சாதனை, சரீரத்திலையும் அவனுக்கு எந்த ஒரு நோய் நொடி கிடையாது, எந்த குறையும் கிடையாது. வெளியிலேயே அவனுக்கு ஆள் கிடைச்சிருக்கு, என்னென்ன வசதி வேணுமா இருக்கு, எக்கச்சக்கமா பணம் இருக்கு, பூமண்டலம் முழுக்க இவனை எதிர்த்து பேசுற ஆள் கிடையாது. இவனும் சாதுவா இருக்கான், நல்ல காரியம் தான் பண்ண போறான், கெடுதல் பண்ண போறது இல்லை. அப்படி இருக்கிறவன் பாக்கியை ஆத்தியாத்மிகை செய்வ சம்பன்ன சாதனை சம்பன்ன, அப்படிப்பட்ட புமான் லபதே எம் அசௌக்லாதம், அப்படிப்பட்டவன் எந்த விதமான ஆனந்தத்தை அடைவானோ. இது பாஷ்யத்துல பார்த்தோம். அப்படிப்பட்டவன் எந்த விதமான ஆனந்தத்தை அடைவானோ நரானந்த சவுச்சதே. இதான் மானுஷ ஆனந்தன்றது ஸ்லோகத்துல நரானந்தன்ற மனுஷனால் அடையக்கூடிய ஆனந்தம் அது ஒண்ணு. எப்படி பூமண்டலம் முழுக்க இருக்கணும், சாதுவா இருக்கணும். ஏன்னா அசாதுவா இருந்தான், ஏன்னா தப்பு காரியம் பண்ணுவான், அதனால பாபம் வரும், இன்னொருத்தர் மனசு நோகும், அவ அதுக்கு ஏதாவது ஒரு பிரதீகாரம் தேடுவா, என்னைக்காவது ஒரு நாள் இவனை பழி வாங்கணும்னு வருவா. அப்படிலாம் இல்லாம சாதுவா இருக்கான். நல்ல காரியம் திருஷ்ட அதிருஷ்ட இஷ்ட போகத்துக்காக என்னென்ன சாதனம் வேணுமோ அத்தனையும் இருக்கு. ஆசிஷ்ட, அது சாதனம் இருந்தா பரவாது, அது பாட்டு இருக்குதான், எனக்கு எந்த ஆசையும் இல்லை, எல்லாத்தையும் அனுபவிக்கணும்ன்ற ஒரு வேகமும் இருக்கு. திரடிஷ்ட, சரீரத்திலையும் அந்த இருக்கு. பலிஷ்ட, அப்படிப்பட்டவன் எந்த ஆஸ்வாதம் ஆனந்தம் அதை அடைவானோ அதுக்கு நரானந்த சவுச்சதே,
அதுதான் நரானந்தம் ஒரு பாகம். இதெல்லாம் நம்மளால கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத அளவு மனுஷ ஒரு ஆனந்தத்தை சொல்லி அது மனுஷ ஆனந்தம் அப்படின்றது உபனிஷத். ஏதே சதமானந்த மனுஷானாம் சமாகிருதாக நரகந்தர்வகானாம் சாத்தாவானேக பிரமாணதः. ஏதே சதானந்தாக, இந்த ஆனந்தம் சதம் ஆனந்தாக, இந்த மனுஷானந்தத்தை மனுஷானாம் சதம் ஆனந்தாக சமாகிருதாக, இது 100 மடங்கு கூடியிருக்குமே ஆனால் சமாகிருதாக கூடியிருக்குமே ஆனால் நரகந்தர்வகானாம் இதான் மனுஷ கந்தர்வர்களுடைய நரகந்தர்வகானாம் தாவான் ஏக பிரமாணத அளவுல அவளுக்கு ஒரு ஆனந்தமாக இது அளவிட முடியும். பிரமாணத நரகந்தர்வகானாம் அவளுடைய ஒரு ஆனந்தமாக இதை சொல்லலாம். இப்படி நான் முன்னாடி சொன்னதான மானுஷானந்தத்துல 100 பெருக்கினா என்ன ஆனந்தம் வருமோ அது மனுஷ கந்தர்வர்களுக்கு ஒரு ஆனந்தம். அவ எப்படிப்பட்டவனா சுகந்தின நாமரூபா அந்தர்தானாதி சக்திய சுகந்திக. அவளுக்கு சரீரம் எப்பவுமே சுகந்தத்தோட இருக்கும். மனுஷாளுக்கு எப்படி இருக்கு? பார்த்திவம் சரீரம், கந்தவதி பிருத்திவி. அது சுகந்தம் துர்கந்தம் ரெண்டும் இருக்கு. சாதாரணமா மனுஷன் எல்லாருக்குமே, யோகிகளுக்கு வேற விதமா இருக்குன்னு சொல்ற. ஆனா மனுஷால் எல்லாருக்குமே 6 மணி நேரம் 8 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா சரீரத்துல துர்கந்தம் வந்துடும். அதனாலதான் அதுக்கு தகுந்த போல நமக்கு பாக்கிய சௌத்தன்றது இப்படி நமக்கு நியமமா விதிச்சிருக்கு இவனுக்கு. ஆனா இந்த கந்தர்வார்களுக்கு சுகந்தின ஒண்ணு காமரூபா, பார்க்கறதுக்கு எப்பவுமே இனிமையா அழகா இருக்கக்கூடியவ. அந்தர்தானாதி சக்தி, அந்தர்தானம் இங்கிருந்து அங்க போறது, இப்படிப்பட்ட சர்ச்சைகள்லாம் கொண்டவ. நிருத்திய கீதாதி குஷலா, இது ஸ்பஷ்டம். அவளுக்கு இதெல்லாம் ரொம்ப சாமர்த்தியம் உள்ளவர்கள். கந்தர்வாசு நிருலௌகிதாக, மனுஷலோகத்திலிருந்து இந்த கர்மாவை பண்ணி அதை அடைந்தவா. பூயோ துவந்த பிரதீகாத சக்தி சாதன சம்பதா. மேலும் துவந்த பிரதீகாத, இந்த துவந்தங்களை சீதம் உஷ்ணம் இப்படிப்பட்டதான துவந்தங்களை சகித்துக் கொள்வது, அதற்கு சமாளித்துக் கொள்ளக்கூடியதான சக்தி அவளுக்கு இருக்கு. அவளுக்கு ரொம்ப வெயில் இருந்தா அவளுக்கு வேர்த்து கொட்டுறதோ, ரொம்ப இது வந்ததுன்னா குளிர்றதோ, இப்படிப்பட்டதான துவந்தங்கள் அவளுக்கு இல்லை. சாதன சம்பதா நாரகந்தர்விதோ பூயான் ஆனந்தோ மானுஷாததி. இதெல்லாம் கேட்கும் போதே தெரிகிறது நமக்கு. நாரகந்தர்வித, அந்த மனுஷ கந்தர்வர்களுடைய ஆனந்த பூயான், நம்ம ஆனந்தத்தை விட அவளுக்கு பல மடங்கு அதிகமா இருக்கு. மானுஷாததி, மானுஷானந்தத்தை விட அதிகமாக. பூயக ஆனந்த, இதெல்லாம் கேட்டாலே நம்மளுக்கு தெரிகிறது நம்மளோட அவளுக்கு எக்கச்சக்கமாக ஆனந்தம் இருக்குது. ஆவிரிஞ்சா பவே தேவம் பூர்வஸ்மாத் உத்தரோதிக பிரம்மதேவர் பரியந்தம். விரிஞ்சினா பிரம்ம பரியந்தம், பிரம்மா பரியந்தம். இந்த பிரம்ம பரியந்தம் சத்தியஞானம் அனந்தம் பிரம்ம இல்ல. அதான் விரிஞ்சி விரிஞ்சாது ஏவம் பவேது பூர்வஸ்மாத் உத்தரோதிக. முன்னாடி சொன்னதை விட அடுத்த சொல்லக்கூடியது அதிகம். சஹஸ்ர தசபாகேன சித்தரோத்தத கிரமாது. சஹஸ்ர தசபாகேன, அதான் 100 சஹஸ்ர தசபாகேன, 1000ல் ஒரு 10, அதாவது 100 அப்படின்றத இப்படி எழுதுற. தசபாகேன உத்தரோத்தரதக, மேலும் மேலுமாக கிரமாத வரிசையாக இவளுக்கு ஆனந்தம் பெருகிக் கொண்டே வருகிறது. சரி, ஆனந்தம் அவளுக்கு இருக்குன்னா நமக்கு எப்படி? ஸ்ரோத்ரிய அதீத வேதஸ்யாத் சாத்வாச்சார பிரசித்தித. அவன் அதீத வேதனா இருக்கான். சாத்வாச்சார முதலே சொல்லியாச்சு. காம அனுபகதம் சேராத அனுபகத, காம அனுபகத ஆத்மா தீர்ச்சாத் அகாமஹதஸ்ததா. அதனால் அகாமஹத, ஹதம்னா அடிக்கிறது, அதனால பீடிக்கப்படுறது. அகாமஹதஸ்ததா, அவ்வாறு காமத்தினால இவன் பீடிக்கப்படாதவனா இருக்கான். மாத்தியா போகா விரக்தஸ்ய, அதனாலதான் முதல் விஷயத்துல சொல்லும் போது, முதல் மனுஷானந்தத்தை சொல்லும் போது காமம் இல்லாதவன்னு சொல்ல, சாதுவான்னு சொல்லி ஆசிஷ்டகன்னு சொல்லியாச்சு. அதனால நல்ல விஷயங்கள் அனுபவிக்கிறதுல உற்சாகத்தை கொண்டவன் அப்படின்னு அங்க சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்தது வரும்போது மனுஷானந்தம் எனக்கு எதுவுமே வேண்டாம், முழுக்க வைராக்கியத்தோட இருக்கவர். அதனால மாத்தியாத போகாத, மத்திய போகத்திலிருந்து விரக்தஸ்ய, முழுக்க விட்டுணும். இந்த மனுஷானந்தம் எனக்கு எதுவும் வேண்டாம்
உத்தர ஆஹ்லாத காமினக, மேல இருக்கக்கூடியதான ஆனந்தம் தான் வேணும். உத்தர ஆஹ்லாத காமினக சஹசிர தச பாகேன மானுஷ குணத்தோ பவேத், 100 மடங்கு 100 மடங்கு மானுஷாத் குணத்தக, அதை பெருக்கிற அளவுக்கு வரும். மானுஷாத் குணத்தோ பவேத் இத்தேதம் ஆதோ அக்ரஹணம் கிருதம் அப்படின்னு சொல்றதுக்காக ஆதோ முதல்ல அகாமகதக அக்ரஹணம், அதை நம்ம எடுத்துக்கொள்ளவில்லை. ஸ்ருதியில சொல்லல. அகாமகத்தை இச்ச ஹேதோர் ஆனந்த விருத்தியே. அதனால ஆனந்த விருத்திக்கு ஹேது என்ன அப்படின்னா அகாமஹதத்வம். எந்தெந்த அளவுக்கு நம்ம காமத்தினால் பீடிக்கப்படாமல் இருக்கோமோ அந்தந்த அளவுக்கு மனுஷனா இருந்தாலே, மனுஷனா இருந்து கர்மாவை பண்ணி மனுஷ கந்தர்வன ஆகி அந்த அந்தர்தானாதி சக்திகள்லாம் ஆனந்தத்தை அனுபவிக்கணும்னு இல்லை. சாதாரண மனுஷனா இருந்தாலே பாபம் இல்லாமல் இருக்கணும். என்ன படிச்சிருக்கணுமோ அதை படிச்சிருக்கணும். வேதாத்தியானம் பண்ணிருக்கணும். அதுல சொன்ன ஆச்சாரத்தைப்படி இருந்துட்டு ஆசைகளை குறைச்சிருந்தாலே மனுஷ கந்தர்வார்களுக்கு என்ன ஆனந்தம் வருமோ அதெல்லாம் வரும். நல்லா பார்க்கணும். இதெல்லாம் பண்ணா மானுஷானந்தம் உங்களுக்கு கிடைக்கும்னு ஸ்ருதி சொல்லல. அது கர்மகாண்டத்துல வர வேண்டியது. இப்படிலாம் பண்ணா பூமண்டலத்து முழுக்க நீ அதிபதி ஆகலாம். இப்படி பண்ணா நீ என்னைக்குமே மார்க்கண்டேயன் போல இளமையோட இருக்கலாம். என்னென்ன காரியங்கள்லாம் பண்ணா நீ எப்பயுமே சாதுவா இருக்கலாம். இதெல்லாம் பண்ணா சரீரத்துல வியாதியே இல்லாம இருக்கலாம் அப்படின்னு சொல்றதாண்ட அந்த விஷயங்களை நம்ம கர்மகாண்டத்துல போய் தேடணும். இங்க அது சொல்லல. அதனால மானுஷ ஆனந்தம் முழுக்க அனுபவிக்கிறதுக்கு சாதனம் என்ன அப்படின்னு உபனிஷத்துல இல்ல. உபனிஷத்துக்கு அது விஷயமே கிடையாது. அதனால அது சொல்லல. ஒருவேளை அப்படி இருக்குமே ஆனால் அது 100ஆல பெருக்கிட்டோ அது மனுஷகந்தர்வ ஆனந்தம். அந்த மனுஷகந்தர்வ ஆனந்தத்தை அடையறதுக்கு என்ன பண்ணோம்னா இப்ப இருக்கக்கூடியதான் இந்த சொல்பமான ஆனந்தத்தை கூட தியாகம் பண்ணிட்டு வைராக்கியத்தோட இருக்கணும் அப்படின்னு சொல்றது. அதனால அது சரியா புரிஞ்சுக்கணும். நம்ம அகாமகத காம அனுபகதஸ்ய விருத்தௌ கிளாதோ விவர்த்ததே. அகாமகதை இத்தியஸ்ய ஹேதோர் ஆனந்த விருத்தையே ஸ்ரோத்ரிய அவ்ருஜனத்வே சர்வத்ரைவ சமயபி. இந்த ஸ்ரோத்ரியனா இருக்கிறதும் அவ்ருஜனத்துவம் பாபமில்லாமல் இருக்கிறதும் ஸ்ரோத்ரியத்துவம் ச அவ்ருஜனத்துவம் ச ஸ்ரோத்ரியா அவ்ருஜனத்வே சொல்லுது. இந்த ரெண்டும் சர்வத்ரைவ சமே அபி, இது எல்லா இடத்துலையும் சமம். மானுஷ ஆனந்தத்துல இருந்து ஆரம்பிச்ச சமம். மானுஷ ஆனந்தத்துக்கு இது ரெண்டும் வேணும். காம அனுபகதத்துவ விருத்தோ லாதோ விவர்த்ததே. ஆனா மானுஷ ஆனந்தத்துக்கு காம அனுபகதத்துவம் தேவையில்லை. அதனால சுத்திய சொல்லல. அதற்கு மேல மனுஷ கந்தர்வ ஆனந்தத்திலிருந்து ஆரம்பிச்சு விருத்தோ காம அனுபகதத்துவ விருத்தோ கிளாதோ விவர்த்ததே, அவனுக்கு ஆனந்தம் பெருகிக் கொண்டே வருகிறது. இதை பார்க்கும்போது இப்ப நம்ம இன்னைக்கு வாழ்க்கையில கஷ்டத்தை ஏதோ பட்டு இருக்கோம் அப்படின்னா இதை விட பல மடங்கு மனுஷகந்தர்வ மனுஷானந்தம் முழுக்க இருந்தா ஒண்ணு, அது 100ஆ பெருக்கினா மனுஷகந்தர்வ ஆனந்தம். மனுஷானந்தத்தை அடைஞ்சு மனுஷகந்தர்வ ஆனந்தத்தை அடையணும்னு ஒன்றும் கிரமெல்லாம் கிடையாது. மனசுல இருக்கக்கூடியதான ஆசைகளை போக்கடிச்சிட்டோம்னா இப்பவே நேரடியா மனுஷகந்தர்வ ஆனந்தத்தை நம்ம அடைஞ்சிடலாம். அதுக்கு மேல போலாம், பித்ருலோக ஆனந்தத்தை அடையலாம். அதுக்கு முன்னாடி தேவலோகத்தை, அதுக்கும் மேலன்ட்டு ஆசைகளை குறைக்கிறது தான் பரமானந்தத்தை அடையறதுக்கு வழின்றதுதான் ஆனந்த மீமாம்சாவினுடைய தாற்பயம். எதோ காமஹதத்வம் ஸ்யாத் சர்வா அதிசயினோ அஞ்சதா சுகஸ்ய பிராப்தியே தஸ்மாத் ததேவ புத்ருஷ்டி கிருத் பவேத். யதஹ அகாமஹதத்வம் ஸ்யாத் சர்வ அதிசாயினோ அஞ்சதா, அதுதான் பொருத்தமாக சர்வாதிசாயின, எல்லாத்த விட அதிகமாக நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது சுகஸ்ய பிராப்தியே தஸ்மாத். அதனால ததேவ உத்கிருஷ்டி கிருத்வதே, அதுதான் உத்கிருஷ்டி கிருது, உத்கர்ஷத்தை செய்யக்கூடியதுதான். அதுதான் எது? அகாமஹதத்வம், காமத்தினால் பிடிக்கப்படாமல் இருப்பதுதான் இவனுக்கு ஆனந்தம், ஒரு மனுஷனுக்கு ஆனந்தத்தை பெருக்குவதற்கான சாதனம். ஆசை குறைய குறைய ஆனந்தம் அதிகமாகும். இது நம்ம அங்கங்க கேட்கறது. இது உபனிஷத்து மீமாம்சை பண்ணி விசாரம் பண்ணி சொல்றது. தஸ்மாத் யதோதிதா ஆனந்த பிராப்தியே சாதனத்ரயம். அதனால இந்த சொன்ன ஆனந்தத்தை அடைவதற்கு சாதனத்ரயம். ஸ்ரோத்ரிய அவ்ருஜனத்வே
ததா அகாமஹதாத்மதா. அவ்வளவுதான். இது ரெண்டு, அது ரெண்டும் வந்து எல்லாத்துக்கும் சமம். காமஹதத்துவம் அகாமஹதத்துவம்ன்றது அது எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அந்தந்த அளவுக்கு நம்ம மேல் ஆனந்தத்தை அடைவோம். துல்லியே ஆ பிரம்மண பூர்வே உத்தர்ஷத்து உத்தரஸ்த. இது துல்லியம். இந்த சாதனம்ன்றது பிரம்மதேவருடைய ஆனந்தத்தை அடைகிற வரைக்கும் துல்லிய சமந்தான். பூர்வே உத்கர்ஷத்து உத்தரஸ்த. உத்கர்ஷம் எப்போ கிடைக்கும்? இதனுடைய ஏற்றம் அதிகமாக ஆனந்தம் எப்போ வரும்? உத்தரஸ்ய. அகாமஹதத்துவம் அதிகமாக வரும். அகாமஹத ஏவ அத பூர்வாபியாம் சாதனம் பரம். அதனால அகாமஹதத்துவம் தான் இது பரம் சாதனம். சிறகால இப்போ மற்ற பூமிகள், அதாவது மற்ற நிலைகள்லாம் சொல்லிட்டு வர சிறகால ஸ்திதி ஏஷு பித்ருலோகேஷு தே ஸ்மிருதாக. சிறகால ஸ்திதி ஏஷு, ரொம்ப நாள் எந்த லோகத்துல இருக்காளோ பித்ருலோகத்துல இருக்காளோ தே ஸ்மிருதாக சிறலோகலோகாக தே அதிசு பித்ரு ஸ்ராத்தாதி காரண. யார் அங்க போவாங்க? இந்த பித்ரு கர்மாவை ஸ்ராத்தாதி கர்மாவை ஸ்ரத்தையோட, ஸ்ராத்தம்னாலே ஸ்ரத்தையோட பண்றது, அது சரியா பண்ணி அது அனுஷ்டானம் பண்றவாளுக்கு பித்ருலோகத்துக்கு பிராப்தி கிடைக்கும். ஆஜானோ தேவலோக சியாது. ஆஜானக அப்படின்னா தேவலோகம் நடக்கும். சியாது ரஜ்ஜா ஆஜானஜ ஸ்மிருதாக. அதுல பிறந்தோ ஆஜானஜா தேவாரா. ஸ்மார்த்த கர்ம கிருத. ஸ்மார்த்த கர்மாலாம் பண்றவா. தத்ர ஜாயந்தே தேவபூமிஷு. அங்க இந்த தேவ பூமியில அவ பிறக்கிறார். கர்மனேவது அவித்வாந்தோ ஏ ஜாதாசுர சத்மசு. இந்த தேவர்களுடைய சத்மா வீட்டில், இடத்தில், மாளிகைகளில், அந்த லோகத்துல கர்மனேவது அவித்வாந்த. உபாசனைலாம் எதுவும் கிடையாது. ரொம்ப யாகாதிக கர்மா பண்ணிட்டே இருக்கான். அப்படிப்பட்டவன் கர்மனேவது அவித்வாந்தோ ஏ ஜாதாசுர சத்மசு. கர்மதேவான்சு தான் வித்யாத். அவளை கர்மதேவான நம்ம தெரிஞ்சுக்கணும். தேவாச்ச உத்தர மார்கதான. தேவர்கள், இவ கர்மதேவர்கள். இந்த தேவர்கள்ன்றது யாருன்னா இந்த உத்தராயண மார்க்கத்துல போறவாங்க. உத்தராயண மார்க்கத்துக்கு போறதுக்கு சில கர்மாக்கள், இந்த பஞ்சாக்தி வித்தியை போன்றதான கர்மாக்கள் சொல்லிட்டு தேவான் உத்தர மார்கதான திரைலோக்கிய தேக அத்திரஸ்யா விராடேவ பிரஜாபதி. இங்க பிரஜாபதி யாருன்னா மூவுலகத்தையும் தன்னுடைய சரீரமாக கொண்ட விராட். சமஷ்டி வெஷ்டி ரூபஸ்த பிரம்மேக பரிகிருஷ்யதே. சமஷ்டியாகவும் விரஷ்டியாகவும் அந்த பிரம்மதேவர் தான் இங்க நம்ம பிரஜாபதியும் சொல்கிறோம். ஏதே சர்வே ஆனந்தா எத்திர ஏகத்துவம் பிரஜந்தின. இந்த அத்தனை ஆனந்தங்களும் எத்திர ஏகத்துவம் பிரஜந்தி, எங்க ஒரு ஏகத்துவம் ஒன்றாகிறதோ, நமக்கு எங்க ஒன்றாகிறதோ, மனுஷானந்தம், மானுஷ கந்தர்வானந்தம், அப்புறம் பித்ருலோகானந்தம், ஆஜானஜ தேவர்கள், கர்மதேவர்கள், தேவர்கள், அப்புறம் இந்திரன், பிரகஸ்பதி, பிரஜாபதி, இத்தனை மொத்த ஆனந்தமும் எங்க ஏகத்துவம், எங்க இதெல்லாம் மொத்தம் ஒன்னா கூட்டினா என்ன வருதோ அது காமத்து தன்னிமித்தோத்தோ ஞாதம் எச்சத்வயாத்மகம். அது எப்படி வருது? தன்னிமித்தோத்தக ஞாதம் எச்சத்வயாத்மகம் ததா அகாமஹதத்வம் நிஷ்டாம் எத்திர பிரபத்தியதே. அந்த ஆசை தான் தன் நிமித்தோத்தக. ஒவ்வொரு நிலைக்கும் அந்த ஆசை தான் காரணம். ஞாதம் எச்சத்வயாத்மகம். இந்த முதல் சொன்ன மீது ரெண்டும், இந்த ஸ்ரோத்ரியத்துவம் அவிருஜனத்துவம் அது தெரிஞ்சுட்டு ததா அகாமக தத்துவம் நிஷ்டாம் எத்திர பிரபத்தியதே. இந்த அகாமக தத்துவம்ன்றது நிஷ்டா, கடைசி நிலை எங்க அடையிறதோ தம் ஆனந்தம் விஜானியாத் வஸ்மனா அனேன வாக்கியத்தக. இந்த வாக்கியத்துல முழு வாக்கியத்தினால என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா தம் ஆனந்தம் விஜானியாத், அந்த ஆனந்தத்தை, அதாவது அகாமக தத்துவனுடைய நிஷ்டா பூர்த்தி முழுமை எங்க அடையிறது, அதனால நம்ம எந்த ஆனந்தத்தை அடையிறோமோ அதை இப்படி தெரிஞ்சுக்கணும். இது வேண்டாம், மனுஷானந்தம் வேண்டாம், கந்தர்வானந்தம் வேண்டாம், தேவகந்தர்வானந்தம் வேண்டாம், ஒன்னொன்னா வேண்டாம் வேண்டாம் தள்ளிட்டு போக போக கடைசியில் இந்த பரபிரம்மத்தினுடைய ஆனந்தத்தை நாம் அடைவோம். தம் ஆனந்தம் விஜானியா அனேன வர்த்மனா வழி அனேன வர்த்மனா வாக்கியத்தக.
ஆனந்த ஆனந்தினோச்சாத்திர வேதஸ்யாத்மனாகதி. இந்த ஆனந்தத்திற்கும் ஆனந்திக்கும், இது பாஷ்யத்திலே பார்த்தது, ஆனந்தி ஆனந்தத்தை அனுபவிக்கிறவன். இவா ரெண்டு பேருக்கும் இது ரெண்டுத்துக்குமே பேதஸ்யாது மனாகதி, இது ரெண்டுத்துக்கு நடுவுல பேதமே கிடையாது. ஏன்னா இவனே ஆனந்த ஸ்வரூபமாயிட்டான். ஆனந்த ஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபமாக இல்லாமல் இவன் சாதாரணமாக இருந்து இந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறாங்க. திரவியம் குணம் போல இருந்ததுன்னா அப்போ வரும் போகும். அப்படி இல்லாமல் இது அந்த ஸ்வரூபமாகவே ஆயிட்டான். அதனால நான் வேதஸ்யாது மனாகதி ஸ்ருத்தியைவ அப்போதிதோ யஸ்மாத் சித்ரம் குர்வன் மனாகதி. ஏன்னா உதரமந்தரம் குருதே அசதஸ்ய பயம் பவத்தின்னு அந்த சித்ரம், அந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடியதான பேதம் மனாகதி சிறிதளவும் இல்லைன்னு ஸ்ருத்தியா ஏவ அப்போதித. இந்த ஆனந்தத்துக்கும் ஆனந்தத்தை அனுபவிக்கிறவன் ஆனந்தி. ஆனந்தி யாரு? இவன் ஜீவனாய் இருந்து நான் ஞானியாகி நான் அந்த பிரம்மத்தை அனுபவிப்பேன்றவன், பிரம்மானந்தத்தை அனுபவிக்க போகிறேன் அப்படின்றவன் ஆனந்தி. அந்த பிரம்மம் ஆனந்தம். அந்த ஞானிக்கும் பிரம்மவித் பிரம்மைவ பவதி. யோ வேத நிகிதம் குஹாயாம் பரமே வ்யோமம் சோஷ்ணதே சர்வான் காமான் சஹ பிரம்மனா விபர்சிகா அப்படின்னு முதல்ல பார்த்தோம். அந்த இடம் போய் பார்த்தா இது சரியா அன்வயமாகும். ஆனந்த ஆனந்தினோச்சத்திர ந வேதஸ்யாத் வனாகதி ஸ்ருத்யேவ அப்போதிதோ யஸ்மாத் சித்ரம் குர்வன் மனாகதி ந சாதனம் அயம் கிஞ்சித் ஸ்வாத்ம சித்தௌ அபேட்சதே. அப்போ நம்மளுடைய ஆனந்தத்தை அடையறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்? எந்த சாதனமும் தேவையில்லை. அடரா எப்படின்னா 3 சாதனம் சொல்லிட்டு எந்த சாதனமும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு என்ன சாதனம் அயம் கிஞ்சித் ஸ்வாத்ம சித்தௌ அபேட்சதே. இப்போ சொன்ன சாதனம்னா நம்ம ஆத்மாவாகிய ஆனந்தமாகிய பிரம்மமாகிய ஏதோ அந்த சொரூபத்தை அடையறதுக்கு இவைகள் சாதனம் இல்லை. ஏன்னா சொரூபமாக தான் இருக்கும் உனக்கு. அதனால இந்த மாதிரி ஸ்ரோத்ரியனா இருந்து அகாமகதனா இருந்து அவுர்ஜனா இருந்து நான் ஆனந்தத்தை அடைவேன்னு ஏமாந்து போயிட வேண்டாம். இப்போ நம்ம ஆனந்தமா தான் இருக்கோம். அதுதான் நம்மளுடைய வாஸ்தவமான சுரூபம். சாதனமயம் கிஞ்சித் ஸ்வாத்ம சித்தௌ அபேட்சதே. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப என்னது? ஸ்வதசித்தேர் அவித்யாயா ஆனமாத்திரம் அபேட்சதே. ஸ்வதசித்தே ஏன்னா ஸ்வதசித்தே இது ஸ்வதசித்தமா இருக்கு. அதுல இல்ல அவித்யாயா ஸ்வதசித்தே, அவித்யாவும் கூட ஸ்வதசித்தமா இருக்கு. அப்படியே அங்கே பண்ணிக்கலாம். ஸ்வதசித்தேர் அவித்யாயா, அந்த அவித்யினுடைய ஆனமாத்திரம் அபேட்சதே, அந்த அவித்யாவுடைய ஆனம் அதனுடைய நாசத்தை தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். நமக்கு பாபம் இல்லை. ஏன் பாபம் வருது? கர்மாவனால வருது. கர்மா ஏன் வருது? ஆசையினால வருது. இதெல்லாம் முன்னாடி நன்ன பார்த்துட்டோம். ஆசையினால வருது. ஆசை குறைச்சுங்க கர்மா போகிறது. கர்மா இல்லைன்னா பாபம் வரப்போறது இல்லை. அது ஸ்ரோத்ரியன்றதை விட்டுருங்க. அது சாதாரண காரணம். அது ஏன்னா அதெல்லாம் படிச்சாதானே இதெல்லாம் நமக்கு தெரிய வரும். அதனால ஸ்ரோத்ரியனா இருக்கான், சம்ஸ்காரத்தோடு இருக்கான். இதனால என்ன இருந்தவங்களுக்கு அந்த அவித்யா போகுது. அவித்யாவும் அவித்தியினால ஏற்பட்டதான காமம், நான் வேற ஆத்மா வேற, அந்த பொருள் வேற, எனக்கு அது வேணும். அதனால காமம் போறது. காமம் போறதுனால கர்மா போறது. கர்மா போறதுனால புண்ணிய பாப்பம் போறது. அப்போ இவன் சுத்தமா இருக்கான். அதனால அவித்யாயாக ஆனமாத்திரம் அபேட்சதே. இதுக்கு ஒரு அழகான திருஷ்டாந்தம் சொல்ற. குரு பாராவதன்னஸ்ய பாராபணயதோ யதா உத்கிருஷ்யதே கிரமாஸ்வாஸ்யம் ஸ்வாத்மன் ஏவம் தமஹக்ஷயாத். குரு பாரம், நல்ல பெரிய பாரத குருன்னு அதிகமான பாரத்தை தலையில் சுமந்துட்டு போறான். அவசன்னஸ்ய, அதனால பீடிக்கப்பட்டவன். எடுத்துதான் போனோம், வேற வழியே இல்லை. ரொம்ப கனமான ஒரு பொருளை தலையில தூக்கின்னு போயிட்டு இருக்கான். போய் அந்த இடம் வந்தாச்சு, இறக்கி வைக்கிறான். பாடான்றது பாரா பணையதோ யதா. அவனுக்கு அந்த பாரம் போனதுக்கு அப்புறம் அவனுக்கு புது சுகம் ஏதாவது வந்துதோ. இவன் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான். இங்கேருந்து இறங்கி அந்த பொட்டியை தூக்கிட்டு வரதுக்குள்ள போறோம்னு ஆறுது. அப்போ அதுக்கு பொட்டி கீழே வச்சு அப்பாடா அப்படின்னு இருக்கு. வீட்டுக்கு வந்தாச்சு நிம்மதியா இருக்கு அப்படின்ட்டு. இந்த நிம்மதி எங்க இருந்தது? அவன்கிட்டயே தான் இருந்தது. எந்த கணவன் தெருவா இருக்கட்டும் பிளாட்ஃபார்மா இருக்கட்டும், அந்த பொட்டி கீழே வச்சுட்டான்னா இவனுக்கு
அதே நிம்மதி வந்தாச்சு. ஆனா நம்ம இது அது வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு நம்மளா கற்பனை பண்ணிட்டதுனால இவனுக்கு அந்த பாரம் வந்து இவனை போட்டு அழுத்தது. குரு பாராவசன்னஸ்ய பார அபனயதோ எதா உத்கிருஷ்யதே. அப்போ அவனுக்கு ஆனந்தம் அதிகமா இருக்கு. அப்பாடா வந்து சேர்ந்துட்டோம், பொருள் கொண்டு வந்து சேர்த்தாச்சு. கீழே வச்ச உடனே அந்த க்ஷணத்துல எல்லாருக்குமே முகத்துல ஒரு பிரகாசம் இருக்கு. ரொம்ப நேரம் தலையில பாரத்தை முதுகுலையோ பாரத்தை தூக்கின்னு போய் கீழே வச்ச உடனே சட்டுன்னு வந்து அந்த முகத்துல அந்த ஒரு பிரசன்னதா வரும். உத்கிருஷ்யதே கிரமாத் சுவாஸ்தியம். இவருக்கு சுவாஸ்தியம்ன்ற ஸ்வஸ்ததா, தன் நிலையில் தான் இருத்தல். இந்த வியாதி கூட வந்து அதான் சொல்றது. சொஸ்தமா எடுத்தா அப்படின்னா ஒன்றும் புதுசா வந்து சேரல. இவன் வந்து ஸ்வஸ்தம் தன்னுடைய நிலையில இருந்தா வியாதின்னு வந்து இவனை தாக்கிட்டு மருந்து போட்டோம்னா அந்த வியாதியை உள்ள தெரியாது, திரும்பி தன் பழைய நிலைமைக்கு வந்தாச்சு. அதனால உத்கிருஷ்யதே கிரமாத் சுவாஸ்தியம் சுவாத்மன் ஏவம். ஆத்மாவும் இதுபடிதான். சமஹக்ஷயாத், ஆத்மாவில் இருக்கக்கூடியதான ஏவம் சமஹக்ஷயா சமச்சயா, அந்த அஞ்ஞானம் போன பிறகு திரும்பி தன்னுடைய ஆத்மா சுரூபமான ஆனந்தத்தை தானே அனுபவிக்கிறான். இங்கோ இதெல்லாம் வந்து அப்படியே விரதம் போல இருந்துட்டு ஆசைகளை குறைச்சு நிறைய வேதங்கள் எல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கர்மா எல்லாம் பண்ணாம இருந்தது. அதனால வந்து எங்கேதோ இருக்கக்கூடியதான ஆனந்தத்தை நம்ம கொண்டு வந்து அனுபவிக்கல. நம்ம கிட்ட இருக்க அவித்யா போறதுக்காக இதெல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். பண்ணதுக்கு அப்புறம் மீறி வந்து நம்மளுடைய ஆனந்தத்தை நம்மளே அனுபவிக்கிறோம். குரு பாராவசன்னஸ்ய பாராபனயதோ யதா உத்கிருஷ்யதே கிரமாத் சுவாஸ்தியம் சுவாத்மன் ஏவம் ஏவம் சுவாத்மனி சமக்ஷயாத். இது போல ஆத்மாவின் இடத்தில் சமசக க்ஷயாத், அந்த அஞ்ஞானத்தினுடைய நாசமான பிறகு தான் எந்த ஒரு சொரூபானந்தம் இருக்கோ அதை அனுபவிக்கிறான். அதேதானின் பரீட்சாய அத்வைதானந்த லட்சணம் உபதம்சே சாட்சாத் பலம் சாதன நிஸ்கிருதம். இதுக்கு மேல பாஷ்யம் பார்க்கணும். இதானின் பரீட்சாய அத்வைதானந்த லட்சணம். இந்த பரீட்சைக்கு என்ன பிரயோஜனம்? அத்வைதானந்த லட்சணம் உபசம்சியதே. அத்வைதமான அது ஆனந்தத்துக்கும் ஆனந்திக்கும் வேதம் இல்லைன்னு சொல்லியாச்சு. அதனாலதான் அத்வைதானந்த லட்சணம் உபசம்சியதே. இது பரீட்சா பலம். இதுக்கு மேல உபசம்ஹாரம் செய்ய போகிறோம். சாட்சாத் பலம் சாதன நிஸ்கிருதம். இதுக்கு பலம் என்ன? எந்த சாதனத்தையும் தொடாததான பலம். சாதனம் எதுக்கு? அவித்யா போறதுக்கு, ஆனந்தத்தை அடைவதற்கு, அத்வைத ஆனந்தத்தை அடைவதற்கு சாதனம் தேவையில்லை. அது சுவாஸ்தியம் உபகம் விசேஷே சாட்சாத் பலம் சாதன நிஸ்கிருதம் அப்படின்னு மேல்பாக வந்து இது அடுத்து வரும்.